Please subscribe my channel and hit the bell icon for updates. Thank you. Hello viewers, welcome to exclusive one cooking. இன்னைக்கு நம்ம வெஜ் புலாவ், சிம்பிள் புலாவ் இது. குக்கர் சின்ன குக்கர் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் கீ ஊத்திருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஊத்துறேன். குக்கிங் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானோனே நம்ம அதுல வந்து தாளிக்கிற ஐட்டம்லாம் போட போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பே லீஃப் போடுறேன். 2 பீஸ் பட்டை போட்டுக்கோங்க, சின்னமன், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் எல்லாமே வறுபடட்டும். நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பிக் சைஸ் ஆனியன் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் ஃபைனாக. அதுவும் ஒரு 2 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுறேன். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும், வதக்கணும். இப்போ ஆனியன் நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆனது தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போடுறேன். அதே 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுறேன். கம்மியாக போட்டால் போதும் சில்லி பவுடர். நம்ம ஏற்கனவே க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப காரம் அதிகமாகிடும், அதனால் இவ்வளோ போட்டால் போதும். இப்போ இது நான் வந்து கேரட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு 2 கேரட் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அது ஒரு சின்ன கட்டுறேன். என்கிட்ட இது 2 வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, பீன்ஸு, பொட்டேட்டோ எது இருந்தாலும், உருளைக்கிழங்கு எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மசாலாவோடு சேர்த்து நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த இதில் கரம் மசாலா போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறேன். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் ஆனியன்ஸ் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து சிம் ஃப்ளேமில் வந்து ரோஸ்ட் பண்ணணும். அந்த காயில் வந்து எல்லா மசாலா இறங்கணும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு அரிசி போட்டுட்டோம்னா காயில் அந்த ஃப்ளேவர் இறங்காது, ஸோ நமக்கு நல்ல ஃப்ளேவர் வராது புலாவில். ஸோ இது சிம் ஃப்ளேமில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த காய் நல்லா அந்த மசாலாவோட குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா மசாலாவோட நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் காய் சுருங்கியிருக்கு, நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். ஒரு ஃப்ளேவருக்கு புதினா கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும், அதுவும் இந்த காயோட கொஞ்சம் பிளெண்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 கப் ரைஸ் வந்து நல்லா வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். இதில் இப்போ ரைஸ் போட்டுட்டு நம்ம உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம மறுபடியும் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்ட்ரைட்டாக தண்ணி ஊற்றினா அந்த ஃப்ளேவர் ரைஸில் இப்போ இறங்காது. ஸோ ரைஸில் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1 மினிட் ரைஸோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸு, நமக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் புலாவ், அதுக்கு தான். இப்போ நல்லா ரைஸோடு சேர்த்து நான் வதக்குறேன், அது எல்லா மசாலா ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா. இப்போ பாருங்கள் கோட் ஆகும் அது ரைஸ் மேலே, அந்த மசாலா, வெஜிடபிள்ஸு, நம்ம போட்ட கீ எல்லாம். இப்போ நான் அதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ரைஸ்க்கு. 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 2 கப் ஆஃப் வாட்டர் எனக்கு எங்களோட ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட ரைஸ்க்கு நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். நான் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கேன், அதுதான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து சால்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். 2 கப்புக்கும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கீழேருந்து மேலே வரைக்கும் தண்ணி, உப்பு, ரைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தரம் கரண்டியால் நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட போகிறேன். உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 விட்டுக்கலாம், இல்லை 1 விசில் கூட விட்டுக்கலாம். நான் எங்கள் ரைஸ்க்கு 2 விசில் விடுவேன். விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஷர் போனோன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம புலாவ் ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம்.
எஸ் நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொரியாண்டரால் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். அவர் புலாவ் இஸ் ரெடி டு பி சர்வ். தேங்க்யூ வியூவர்ஸ்.